தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு தொந்தரவு கொடுக்க ஆளுநரை வச்சு மிரட்டி பார்க்கிறாங்க. ஆளுநர் இந்த நிகழ்ச்சிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணத்தை எடுத்து வச்சு தான் நான் வந்திருக்கிறேன். யாரு? ஆளுநர். அவராக பண்ணாரா? முடியாதுன்றாரு. நாங்க விடுவோமா? திமுக காரங்க நாங்க. நீதிமன்றத்துக்கு போனோம். உச்ச நீதிமன்றத்தில் என்ன நேற்றைக்கு நீதிமன்றத்தில் வாதம் நடந்துச்சு. எப்படிப்பட்ட கண்டனத்தை ஆளுநருக்கு தெரிவிச்சிருக்கிறாரு தலைமை நீதிபதி. அதற்கு பிறகு இன்றைக்கு 3 மணிக்கு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நேரடியாக சென்று ராஜ்பவன்ல போய் பதவி பிரமாணத்தை எடுத்துட்டு ஒரு மரியாதைக்கு ஆளுநருக்கு பொக்கே ஒன்று கொடுத்துட்டு பரபரப்பா சொன்னேன். இன்னைக்குதான் நான் தேர்தல் வேலையை தொடங்குறேன். தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலா ராஜ்பவன்ல இருந்து தொடங்குறேன்னு சொன்னேன். அவர் ஒண்ணு சொன்னார், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ராஜ்பவன்ல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம். மக்களுக்கான சட்டங்களை நாம நிறைவேற்றினா அதுக்கு ஒப்புதல் தராமல் நிறுத்துறாரு. நாம ஒவ்வொரு முறையும் உயர் நீதிமன்றத்துக்கு போகணும். நேற்றும் இன்றைக்கு மாதிரி வரலாற்றுல வேற எந்த ஆளுநரையாவது நீதிமன்றம் இப்படி கடுமையான கேள்விகள் கேட்டிருக்கான்? அப்படிப்பட்ட கேள்விகள் நேற்றைக்கு கேட்கப்பட்டிருக்கு. மக்களை எதிர்கொள்ள பயப்படக்கூடிய பாஜக அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் மூலமாகவும் ஆளுநர் மூலமாகவும் எதிர்கொள்கிறது கோழைத்தனம், வேடித்தனம். உங்களுடைய மிரட்டல், ஊரட்டல் அரசியல் அத்தனையும் மக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான யுத்தம் அல்ல. இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாசிச பாஜகவுக்குமான யுத்தம் என்று மறந்துடாதீங்க. இந்த யுத்தத்துல மக்கள் தான் வெற்றி பெறுவாங்க. பாசிச பாஜக வேரோடும் வேரடி முன்னோடு வீழ்த்தப்படும். இந்திய மக்கள் இப்போ இந்தியா கூட்டணியுடைய பக்கம் அணிதிரண்டுட்டாங்க. பிரதமர் அவர்களே, மாண்புமிகு பிரதமர் அவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி வெற்றி வெற்றின்னு ஜூன் 4ஆம் தேதி வரவுள்ள செய்தி உங்க தூக்கத்தை தான் தொலைக்க போகிறது. நாம கேட்பது தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அவ்வளவு வெறுப்பு?